அபிராமி. சூமந்திரக்காளி, சூமந்திரக்காளி. என்ன செய்றேன்? நீ பாட்டுக்கு வந்து பால லொடக்குன்னு மேஜ மேல வச்சுட்டு போய் உக்காந்துட்ட. நான் எப்படி அதை சாப்பிடுவேன்? இந்த மாயா பஜார் படத்துல எஸ்வி ரங்காராவ் முன்னாடி இந்த அண்டா பாத்திரம்லாம் தானா வந்து நிக்குமே, அந்த மாதிரி இந்த டம்ளரும் வருமானு பார்த்தேன். ஜோக்கு சகிக்கல. உங்க இருக்கிற அழகுக்கு உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடா? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன்? பேசாம பாட்டி முந்தானைய பிடிச்சிட்டு பின்னாடி போக வேண்டியதுதானே? செல்லம், கோபமா இருக்கியே, கொஞ்சம் பிரணயமா பேசலாம். இதோ பாருங்க, நீங்க மனசு சரியில்லை, என்ன தனியா விட்டுருங்க. நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு ஏன் இப்படி மனசு அலப்பாய விடுற? தாங்கலன்னா தாங்கல. அடுக்கடுக்கா தொடர்ந்து மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம்னா, கந்தன் அடிப்பட்டது, குருக்களை அவமானப்படுத்தினது, போதா குறைக்க அவர் பேத்தியோட மல்லுக்கு நின்னது, எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பாவை அவமானப்படுத்தினது. போறோம்னா போறோம், அடைக்கின்றே போனா எனக்கு துக்கம் தோண்டே அடைக்கிறது. என்ன செல்லம் இது? குழந்தை மாதிரி இதுக்கெல்லாம் போய் கலங்கலாமா? நாட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி சம்சாரிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். நோக்கு தெரியாதா? சம்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? துன்பத்தையும் இன்பத்தையும் சமமா பாவிச்சு வாழ்க்கையோட சாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது தானே சம்சாரம். இதுக்கே இடிஞ்சு போயிட்டா எப்படி? வேண்டாம் செல்லம். இத பாருங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாம ஏன் இப்படி இருக்கும்? நமக்கு என்ன குறைச்சல்? பாட்டியே எல்லாரையும் அரவணைச்சுண்டு அன்பா பேச மாட்டேங்கிறா. ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சுண்டு பரிகாசம் பண்ணிட்டு இல்லாம ஏன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இந்த வாழ்க்கை. செல்லம், நம்மளோட மாளிகையாத்து வம்சத்து கட்டடத்துக்கு பாட்டி தான் அஸ்திவாரம். எந்த கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் வெளியே தெரியக்கூடாதுன்னா, அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த கட்டடத்தை சரியா கட்டலேன்னு அர்த்தம். இல்லம்மா, நான் சொல்ல வந்தது நீ சரியா புரிஞ்சுக்கோ. சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கிரகங்களும் சுத்துறது. சூரியன் தகிக்கிறத உன்னால தடுக்க முடியுமா? பகவான் அதுக்காக தான் சந்திரனை படைச்சிருக்கார். சூரியன் கிட்ட ஒளிய வாங்கி நமக்கு குளிர்ச்சியான ஒளிய தரது இல்லையா? பாட்டி சூரியன் மாதிரி. அவ கிட்ட உஷ்ணத்தை வாங்கிண்டு நீ மத்தவாளுக்கெல்லாம் குளிர்ச்சியான சந்திரனா இருக்கணுங்கிறத ஏன் உணர மாட்டேங்கிற? சூரியன் தேயறது இல்லைன்னா சந்திரன் தான் தேயறா. நீங்க சொன்ன மாதிரி நானும் அத போலதான். ஆனா அந்த சந்திரனுக்காவது 15 நாளைக்கு ஒரு தரம் விடுவு காலம் உண்டு. ஆனா நீக்கு புரியுறதுமா. இந்த குடும்பத்துக்காக நீ படுற சிரமங்கள் எல்லாம் புரியுறது. பாட்டிய மாத்த முடியாது. கொஞ்ச நாளைக்கு நீ அவ கூட அனுசரணையா நடந்துக்கோ. ஒரு காலம் வரும், அப்போ நீ உனக்காக வாழலாம். ஆஹா, என்னால உள்ள உன்னை வச்சுட்டு எப்படின்னா வெளியில சிரிச்சு பேச முடியும்? தாமரை இலை மேல தண்ணி நிக்கிற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ எனக்கு மனைவியா வாச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வேலை பளுவுக்கு நடுவுல ஒரே ஒரு தடவை உன் முகத்தை நினைச்சு பார்த்தேன்னா தன்னால எனக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் வந்துடுறது. நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இந்த ஆத்துல வளைய வர அழகே தனி. பார்த்துட்டே இரு, பாட்டியோட அகம்பாவெல்லாம் உன் புன்சிரிப்புக்கு முன்னாடி அப்படியே உருகி போயிட போறது. பாட்டி குடும்ப விளக்குன்னா அதுல எரிகிற சுடர் நீ. அது பாட்டிக்கே தெரியும். போதும் வழியறது. அப்பாடா, ஒரு வழியா சிரிக்க வச்சுட்ட. என்னம்மா அபிராமி, மூத்த மாட்டு பொண்ணு, உன்னோட தரிசனம் எனக்கு கிடைக்கலையே. போங்கோ, என்னோட பேசாதீங்க. நேத்து உங்க அம்மா அவ்வளவு ஆட்டம் போட்டாளே, ஒரு வார்த்தை கேட்டாளா? அம்மாவை எதிர்க்க முடிஞ்சா நான் ஏமா இப்படி இருக்கேன்? அம்மாவை எதிர்த்து நான் என்ன பேச முடியும்? அதுக்காக நீ நேக்கு ஒரு வாய் காஃபி கூட தரக்கூடாதா? ஏதுடா, நம்மள நம்பி நம்ம ஆத்துக்குள்ள ஒருத்தி வந்தாளே, அவ கண்ணுல ஜலம் விடுறாளே. ஏம்மா அபிராமி, அழாதே.
அப்படின்னு சமாதானமா ஒரு வார்த்தை கேட்டேளா? காப்பியை கொடுக்க மட்டும் நான் வரணுமாக்கும். அது இல்லம்மா, அம்மாடி பொம்மனாட்டி சமாச்சாரம், இத நான் எப்படி தலையிடுறது? இவ்வளவு பேசுறியே, அந்த பூக்காரி ஆத்துக்கு போறச்ச நீ என்னென்ன ஒரு வார்த்தை சொன்னியோ? உங்களுக்கு பரந்த மனப்பான்மை இருக்குன்னு நான் நினைச்சேன். இப்பதான் தெரியறது நீங்களும் உங்க அம்மா கொண்டுதான்னு. போங்க, என்னோட பேசாதீங்க. ஈஸ்வரா, சுந்தரேசன் ஸ்கூலுக்கு நேரமாச்சே. என்ன இன்னைக்கு நான் மசமசான்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டாளே அகிலாமணி. சுந்தரேசனை மட்டும் இப்படி தாங்குன்னு தாங்குறாளே. சித்தி, காஃபிய யார் கண்டுபிடிச்சா? முதல்ல இந்த காஃபிய ஒரு ஆட்டுக்குட்டி தான் கண்டுபிடிச்ச தெரியுமா? அரேபியால இருக்கிற மலைச்செருவுல இந்த காபி செடி நிறைய விளைஞ்சிட்டு இருந்ததா. ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி காபி கொட்டைய சாப்பிட்டுடுதான். அத சாப்பிட்ட ஆட்டுக்குட்டி சுறுசுறுப்பா துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுடுதான். இத பார்த்துட்டு ஆடு மேய்க்கிறவனும் காபி கொட்டைய பறிச்சு சாப்பிட்டானா. அதுக்கப்புறம் அவனும் சுறுசுறுப்பாயிட்டானா. இத பார்த்து உலகமே கொஞ்சம் கொஞ்சமா காஃபி சாப்பிட கத்துண்டது. அப்படியா? நாம எங்க ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம், அரேபியால அவன் என்ன குடிப்பான்? அரேபியால முதல்ல ஆட்டுக்குட்டி காஃபியை சாப்பிடும், அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அவ சாப்பிடுவா. இந்தா குடி. குடிப்பா, இன்னும் கொஞ்சம். சூடா குடிக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. குடி. சூடா இருக்கா? லைட்டா. என்னம்மா நீ சுந்தரேசனுக்கு நீங்க பால் கொடுக்கலையா? யார் கொடுத்தா என்ன யமுனா? நானும் பார்த்துட்டு தான் பண்ணியிருக்கேன். என்னமோ தானே அரேபியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரினா பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த அகிலாமணிக்கு ரொம்ப கெட்ட புத்தி தெரியுமோனோ. இப்போ அம்மா பிள்ளைக்கு நடுவுல தான் என்னத்துக்கு முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிறாய்வோ. நான் பால் கொடுத்தா அவன் குடிக்க மாட்டான். பாரு, அகிலா எவ்வளவு அழகா கதை சொல்லி பால் குடிக்க வச்சுட்டு இருக்கான்னு. அவன் பால் குடிச்சா போறோம். நீங்க விட்டு கொடுக்க மாட்டேளே. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மண்ணி. எங்கேயாவது சுந்தரேசன் கை விட்டு நழுவி போயிட போறான். எங்க போயிட போறான்? சுத்தி சுத்தி ஆத்துக்குள்ள நம்பாளுதா. ஆமா, நோக்கே இந்த மாதிரி எல்லாம் புத்தி போறது அஷடு. என்ன சொன்னாலும் இந்த அபிராமி மண்ணி மனசு மசியவே மாட்டேங்கிறதே. இந்த முறையும் அகிலாமணி தான் ஜெயிச்சாளாக்கும். அகிலாக்கு சுந்தரேசன் மேல அளவு கடந்த பாசம். அகிலாமணிக்கு தான் ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை போய் சீராட்ட வேண்டியதானே. அவ பொண்ணு வேற இல்ல, என் பையன் வேற இல்ல. யமுனா, நீ நல்லதா நினைச்சு சொல்றதுனால நான் இதோட விடுறேன். ஆனா குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாத, அது நல்லதில்ல. அம்மா, பையத்தாமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டீங்களா? சீக்கிரமா, நேரம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். டேய் சுந்தரேசன், கார் வருதுடா. ஏய் சுந்தரேசன், நமக்கெல்லாம் அதிரசம் கொண்டு வர. எல்லாம் வாங்க. சரி, அமைதி. ஏய், நேத்துக்கு நம்ம பந்தயம் கட்டணுமே, ஞாபகம் இருக்கா? என்ன வரவேற்க ஹெட் மாஸ்டரே காத்துட்டு இருக்கணும்னு சொன்னல. எங்கடா காணோம்? ஏய், ஹெட் மாஸ்டர் தயாரா இருக்காரா? ஆமா, நீ சொன்ன மாதிரி அதிரசத்தை கொண்டு வந்திருக்கியா? ஓ, கொண்டு வந்திருக்கேனே. ஏன்டா சிரிக்கிறீங்க? ஹெட் மாஸ்டர் எங்க? எல்லாரும் விலகுங்கடா. பரவாயில்லடா, நம்ம ஹெட் மாஸ்டரோட இந்த ஹெட் மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஹெட் மாஸ்டர், சரி வா, கிளாஸ் வரைக்கும் ஒரு சவாரி போலாம். முருகா, குருப்பியோ நம்மன்னு எங்க தாத்தா குருவை கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவாள்லாம் குருவை எப்படி அவமானப்படுத்துறாளே, இவாளுக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? சரி விடு கல்யாணி, அவன் எப்பயுமே இப்படிதான். நம்ம கிளாஸுக்கு போலாம் வா. சரி வா. சரிடா. டேய், எல்லாருமே கவனமா கேளுங்கடா. இன்னைக்கு நம்ம சுந்தரேசன் நம்ம எல்லாருக்குமே அதிரசம் தர போறான்.
எல்லாருமே அதிரசத்தை வாங்கிட்டு சுந்தரேசன் வாழ்கன்னு சொல்லிட்டு உள்ள போங்கடா. முதல்ல நீ வாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. இவனுக்கு தாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. வாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. வா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. வாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. நில்லு. எதுக்கு என்ன நிறுத்துற? சுந்தரேசன் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிரசம் எடுத்துட்டு உள்ள போ. இன்னைக்கு அந்த அதிரசம் வேண்டாம். அப்படின்னா நீ உள்ள போக முடியாது. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. டேய் எனக்கு ஒரு அதிரசம் தாடா. நீ சொன்னாலும் உனக்கு அதிரசம் எல்லாம் கிடையாது. போடா. டேய் ஒனே ஒன்றா ப்ளீஸ்ரா. போடாங்கறல. போ. வாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. முருகா, நீயே சுகமா இருக்க? பாரு கல்யாணி, சுந்தரேசன் எனக்கு மட்டும் அதிரசமே தர மாட்டேங்கிறான். அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு மட்டும் தரான். நீ கேட்டா அவன் கண்டிப்பா உனக்கு தருவான். நீ ஏச்சும் அவன்கிட்ட கேட்டு வாங்கி தரியா? சீச்சி, நான் அவகிட்ட போய் கை நீட்ட மாட்டேன். எங்க அம்மா நான் கேட்டா நிறைய செஞ்சு தருவா. ஆசையா இருக்கு கல்யாணி, எனக்கு ஒரு அதிரசம் வாங்கி தாயேன். சரி, உனக்காக போய் வாங்கிட்டு வரேன். வாடா. சுந்தரேசன் வாழ்க, சுந்தரேசன் வாழ்க. இத பார் சுந்தரேசா, நான் சுந்தரேசன் வாழ்கையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நேக்கு ஒரு அதிரசம் வேணும். இந்த பார் கல்யாணி, நீனும் நம்ம வாங்குறதுனால நான் உனக்கு மட்டும் ஒரே ஒரு அதிரசத்தை தரேன். அந்த அதிரசத்தை நீ மட்டும் தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் தரக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஒரு அதிரசம் தடா. போ. இந்தா முருகா, நீ கேட்ட ரொம்ப நன்றி கல்யாணி. ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணி. ஏன்டா என் அதிரசத்தை சாப்பிடுற? இது ஒன்னா உன் அதிரசம் கிடையாது. கல்யாணி கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஏன்டா என் அதிரசத்தை பிச்சை எடுத்து சாப்பிட்டு இல்ல நான் சொல்றேன் ஒண்ணு போடும். டேய் அட்ரா அட்ரா, நல்லா அட்ரா, நல்லா அட்ரா. டேய் அப்படிதான் குத்துறா, அப்படிதான் குத்து குத்து, அப்படியே நல்லா குத்து, குத்துறா குத்துறா அவனை. அட்ரா அவனை, அட்ரா அவனை, நல்லா அட்ரா அவனை. அப்படிதான்டா அப்படிதான்டா, அட்ரா அவனை, அட்ரா நல்லா அட்ரா, அப்படிதான்டா. குத்துறா குத்துறா அவனை. அடி வாங்காதடா, அடி வாங்காதடா சுந்தரேஷா. டேய் அட்ரா அவனை. நீ அடிக்கிறியா இல்ல நான் வரவாடா? டேய் அட்ரா அட்ரா, நல்லா அட்ரா, நல்லா அட்ரா. டேய் அப்படிதான்டா குத்துறா, அட்ரா அவனை, அட்ரா அவனை. அப்படிதான்டா அப்படிதான்டா, அட்ரா அவனை, அட்ரா அவனை, அட்ரா அவனை. அடி வாங்காதடா. டேய் திரும்ப அவனை குத்துறா, அப்படி அடி வாங்காதடா. டேய் என்னடா அடிடா அடிடா? போடா. டேய் டேய் எந்திரடா, டேய் எந்திரடா. டேய் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? சுந்தரேசன் தான் சார் என்ன முதல்ல அடிச்சான். இல்ல சார், இவன் என்னோட அதிரசத்தை திருடி தின்னு என்னையே அடிக்கிறான் சார். இல்ல சார், போய் சொல்றேன் சார். கல்யாணி கொடுத்தது நான் சாப்பிட்டேன், அது சுந்தரேசன் கிடையாது சார். ஆமா சார், நான் தான் இவனுக்கு கொடுத்தேன். அதானே பார்த்தேன். எந்த ஒரு சண்டைக்கும் மூல காரணம் ஒரு பொண்ணா தான் இருக்கும். ஆமா கல்யாணி, என்ன நடந்தது நீ சொல்லு. காலையில இருந்து எல்லாருமே அவமானப்படுத்துறான் சார் இந்த சுந்தரேசன். நம்ம ஹெட் மாஸ்டர் மாதிரி இந்த தங்கராசுக்கு வேஷம் போடுறா சார். எல்லாருக்குமே அதிரசம் கொடுத்தா சார், ஆனா முருகனுக்கு கொடுக்கல சார். எனக்கு கொடுத்த அதிரசத்தை நான் முருகனுக்கு கொடுத்தேன். அதுக்கு போய் சுந்தரேசன் முருகன் கூட சண்டை போடுறா சார். அப்படியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுந்தரேசன் தானா? ஏண்டா எதுக்காகடா ஹெட் மாஸ்டர்ல கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ? யோவனாச்சி சார், என் தலைபாவம் கண்ணாடி பாத்திரா போய். நான் பார்க்கல சார். அது இந்த பசங்க தான் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார், சுந்தரேசன் தான் அப்படி பண்ண சொன்னான். டாய் சுந்தரேசா, நீ தான் எடுத்துட்டு வர சொன்னியா? இல்ல சார், எங்க ஆத்துல எங்க பாட்டி உங்களுக்கு அதிரசம் கொடுத்தாமிச்சா சார். நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு இதோ இவனதான் சார் உங்க ரூமுக்கு அமிச்சேன். ஆனா இவன் தெரியாம உங்க தலைப்பாகையும் கண்ணாடியும் எடுத்துட்டு வந்துட்டான் சார். ஆமா சார். என்னது உங்க ஆத்துல இருந்து அதிர்ஷ்டம் எடுத்து ஆமா சார். வந்திருக்கேன். பிரமாதமா இருக்குமே. உங்க ஆத்த அதிர்ஷ்டம் வாயில வச்சவனே கரைஞ்சிடுமே. எங்க ஆத்துலயும் ஒருத்தி பண்ணிட்டு இருக்கால அதிரசம்ன்ற பேர்ல கருப்பா கறிக்கட்டையா. சேச்சே, வாயில வச்சாலே நன்னா இருக்காது. லோக்கு அதிரசத்துக்காகவே மார்க் போடலாம்ப்பா. யோ அவினாசி, சின்ன பசங்க சண்டையில என்னையா பண்ணிட்டு இருக்க? போ போ, போலாம். நீங்க போங்க சார், நான் வரேன். நீங்க போங்க.
இப்படி ஒரு ஹெட் மாஸ்டர் கேவலம். ஏய் எங்களையா மாஸ்டர்கிட்ட போட்டு கொடுக்குறீங்க? இருங்க உங்க 2 பேரையும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நம்ம கவனிச்சுக்கலாம் வாடா. இவங்க எப்பவுமே இப்படிதான். முருகா உனக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணி. வா போலாம் வா. இங்கதான் இங்கதான் நிறுத்துங்கோ. எப்பா முருகா, என்ன ஆத்துல யாரையும் காணோம்? மா, குசலாக்கா வாங்கோ. ஏண்டி அகிலா, நீ நடுவுல வந்தவ, நான் இந்த ஆத்துலயே பிறந்து வளர்ந்தவோ. நீ என்ன வான்னு கூப்பிடுற? எப்படி இருக்கு பாத்தியா காலம்? ஏன் நீ உம்முன்னு வச்சுட்டு இருக்க? சும்மா ஒரு வார்த்தை சொன்ன, பிடிக்கலன்னா விட்டுரு. ஏமா இதை புடி ஏமா. இந்த வாங்க, உங்களுக்கு தான் திங்க எடுத்துட்டு வந்த, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வை. ஏமா உடம்பெல்லாம் என்ன வலிப்பா. ஆமா, உள்ள என்ன ஒரே அமைதியா இருக்கு? நீங்க வந்துட்டேலோ இனியா கலகலப்பா ஆயிடும். ஏண்டி அகிலா, யமுனா வாந்தி எடுக்கிறாளா இல்லையா? இல்லையே. ஐயோ, தலையா அடிச்சுட்டு அந்த அந்தியூர் மகாதேவன் பொண்ண முடிச்சு விடலான்னு யார் கேட்டா? ஆமா, இங்க பாரு, ராத்திரிலாம் உட்காந்து முறுக்கு புழிஞ்சி சீடை உருட்டி லட்டு பிடிச்சு வச்சிருக்கேன். போய் சமையலறையில வை. என்னக்கா முறுக்கு லட்டு சீடை எல்லாம் இருக்குன்னு வெறும் ஜாங்கிரதா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன்டி, என் மாமியாருக்கு கண்ணு மண்ணு தெரியல. சக்கரை பாக தூக்கி முறுக்குக்குள்ள ஊத்திட்டா. இத காமி. ஐயோ பாவமா இருக்கு பார்த்தா. எப்பா நன்னா சமாளிக்கிறேன். ஆமா, உன் ஆத்துக்காரன் சந்துரு எப்படி இருக்கான்? நன்னா இருக்காரே. அவன் கவுன் ஒண்ணு இருந்தா கூட. எதுக்கு? வடாம் போடுறச்ச காக்கா வந்தா விரட்ட தேவைப்படும். ஐயோ, சும்மா உருவா கட்டிக்க சொன்னேன். 1000 தான் சொல்லுடி அம்மா. பிறந்தாம் தான். போன உயிரே திரும்பி வந்தா மாதிரி இருக்கு. எங்கடி அகிலா பாட்டிய காணோம்?